ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிரோ. பொதுவாக நெறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. ஹார்ட்ல வந்து ஒரு விதமான வலிய உணர்றேன், பெயின் இருக்கு அப்படின்னு. அது உணராத நண்பர்களுக்கு வந்து தெரியாது. அது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அது உணர்றவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கத்தி எடுத்து இதயத்துல அப்படி குத்தி, கிழிச்சு கீறுனதான ஒரு உணர்வு. ஒரு விதமான ஒரு வலி இருக்கும். இதயத்த அப்படி புடிச்சு அப்படி நசுக்கலாம் போல இருக்கும். இதயத்த அப்படி இறுக்கமா பிடிக்கும்போது, எங்களால அந்த வலிய உணர முடியும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கிறவங்க வந்து, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான முகம் கொடுத்ததான காரியங்கள், ஏமாற்றங்கள் போன்ற காரியத்தினால இந்த வலிகள உணர்ந்திருப்பாங்க. இந்த வலிகள் வரும்போது மனசு வந்து ஒரு விதமான சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள போயிரும். மனசு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அவங்களால எதையுமே பண்ண முடியாது. தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, யாரோடையும் பேச முடியாது. தன்னால விரும்பி செய்ற எல்லா காரியங்களையும் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ இப்படியான ஒரு நிலைமை வழியில இருக்கிறவங்க வந்து தன்னுடைய மனச வந்து சலனம் இல்லாம, ஒரு தண்ணீர வந்து நீங்க பார்க்கும்போது, அந்த அலைகள்ல அடிபடுற தண்ணீர் இல்லாம, தண்ணீர் அசையாம இருக்கும்போது, ஒரு விதமா இருக்கிற ஒரு கிளாஸ்ல எடுத்து நீங்க ரொம்ப நேரமா தண்ணீர வச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த தண்ணீர் வந்து ரொம்ப நேரம் போனதுக்கு பின்பு எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கும்ல. அதுதான் சலனம் இல்லாத ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு நிலைமையில தன்னுடைய மனத வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அதற்கு வந்து இந்த வலிகள வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான காரியங்கள வந்து அவங்க தேட வேண்டும். இதயத்துல எதுக்காக இப்படி வலி வருது? எதனால் இத்தகைய வலிகள் வருது? போன்றதான காரியங்களுக்குரிய பதிலும் அந்த வலிய உணர்றவங்களால மட்டும் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். சில வலிகள் உங்க வாழ்க்கையவே மாற்றுவதாக கூட இருக்கும்.